வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் வந்து ஜவ்வரிசி புட்டிங் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இது ஜவ்வரிசி ஊற வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோமா ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். வெந்த ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு தண்ணியில் நல்லா ஒரு 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக அலசி வச்சுக்கணும். அந்த பிசுபிசுப்பு எல்லாமே இறங்கிடணும். வெறும் ஜவ்வரிசி மட்டும்தான் இருக்கணும். இது மாதிரி நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டு இந்த மாதிரி தண்ணி விடாமல் நல்லா நம்ம ஒரு தேன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பாருங்கள் தேன் கலரில் வந்துச்சு. இப்போ இது வந்து நான் ஒரு கப்பில் நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன். அது மேலே அந்த கேரமல் விட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது வந்து ஒரு 70 ml அளவுக்கு பால் எடுத்து நல்லா திக்காக காய வச்சு ஆற வச்ச பால் நல்லா ஆறி இருக்கணும். இந்த ஆறின பாலில் 3 முட்டை விட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாலும் முட்டையும் நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இதில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை நல்லா ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ கரைஞ்ச இந்த பாலில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ஜவ்வரிசி வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கேரமல் போட்டு வச்சுருக்கிற அதே கப்பில் இந்த பால் வந்து இதில் விட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு கீழே ரிங்கு வச்சு அது வந்து பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால மேலே நான் ஒரு தட்டு வச்சு அது மேலே இந்த புட்டிங் வந்து வச்சுருக்கேன். அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இல்லை நமக்கு என்ன சில்வர் பாயில் பேப்பர் அந்த மாதிரி இருந்தால் கூட கவர் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வெந்திருக்கு. வேகட்டும். நல்லா வெந்துச்சு. ஒரு குச்சி விட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இந்த வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சு நல்லா ஆறின பிறகு ஒரு கத்தி விட்டுட்டு சுற்றி நம்ம எடுத்து விட்டுட்டு அந்த கப்பில் இருக்கிற புட்டிங் வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கமுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஜவ்வரிசி புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.